நமசிவாய 365 டெமலி சேலஞ்சில் ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் வைபவ குபேர மகா சித்தியை. ஓம் வைபவ குபேர மகா சித்தியை வடக்கு பக்கம் நின்று வடக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சொல்லி வர வேண்டியது இந்த ஒரு மந்திரம். சோம்பை வந்து கையில வச்சுக்கிறது. நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சோம்பை நீங்க போகும்போது எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளுடைய ஹெர்பாக இருக்கிறது. அந்த ஹெர்ப் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்க யூஸ் பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாத்தீங்கன்னா சாஃப்ரான் கலர், காவி கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காவி கலர் ஏதாவது ஒன்று நீங்கள் கையில் தேய்த்து கொண்டோ அல்லது ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டோ நீங்க பண்றது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் 40 முறை நீங்கள் சொல்ல வேண்டியது. 40 முறை காலையில் 6 to 7 சொல்லுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைமிங் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த டைம்ல பண்றதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் வேற ஏதாவது ஒரு டைம்ல பண்ணாம விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு நாளுக்கு என்ன சிம்பிள் நீங்கள் வரைய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ லீவ்ஸ் வந்திருக்கு. ஸோ மேங்கோ லீவ்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேங்கோ லீவ்ஸா வரைஞ்சாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து 11 மாவிலைகளை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு மாவிலைகள் கிடைத்தால் அந்த மாவிலைகளை வாங்கி நீங்க ஒரு நாள்ல நீங்க கட்டிட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லீவ்ஸ் அப்படின்னு வரையும் போது அது மாங்காய் லீஃபாவே அது வேற என்ன லீஃபா அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாம போயிடும். ஸோ அது மாதிரியான முறையாக உங்களால முடிஞ்சதுன்னா அது மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி மேங்கோ லீவ்ஸ் வந்து வாங்கி நீங்க வீட்டில் கட்டுறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நமசிவாய்.